ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அம்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசைம்மா. ஆனா அப்பா 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 என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரும்மா. தண்ணிய போட்டு என்னை அவரு மறந்துட்டாருமா. அதனால நீதாம்மா அப்பாவுக்கு நல்ல புத்திய கொடுக்கணுமா. தலையெழுத்து ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? அப்பத்தா பசிக்குது அப்பத்தா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கண்ணு. பசிக்குது அப்பத்தா. அவனை போய் வாங்கிட்டு வர சொல்றேன். பசிக்குது அப்பத்தா. ரொம்ப பசிக்குது அப்பத்தா. ரொம்ப பசிக்குது. ஏடா கணேசா, குடி குடின்னு குடிச்சுக்கிட்டே இருக்கிறியாடா. இந்த பிஞ்சு குழந்தைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடா? குழந்தை பசியால துடிக்குதடா. உன் வயிறு மட்டும் பெருசா தெரியுதாடா? உன் சுகத்தை மட்டும் பாக்குறியாடா? அந்த குழந்தைக்கு 2 இட்லியாவது வாங்கிட்டு வந்துடா. என்ன பண்றது இவனை வச்சுக்கிட்டு? ஏண்டா உள்ள காசு ஒன்றும் இல்லைம்மா. கொஞ்சம் இருடா வரேன். இந்தா புடி. உன் பொண்டாடி தாலி கொழுந்தா குண்டுமணி. இதை வச்சு 2 இட்லி வாங்கிட்டு வா. ஏண்டா பாக்குற? அவ ஞாபகமா இருந்தது இது மட்டும்தான். போ. டேய் தம்பி, கணேசன் போகிறான் பார். எங்க? இங்கே பார், எங்கே போகிறான்னு பின்னாடி போய் பார். சரி சத்தம் இல்லாமல் போ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா பாட்டு போகலான்ட்டு. என்ன விஷயம்? இல்லையா சும்மா ஐயா பாட்டு போகலான்ட்டு. போடு. ஐயா ஐயா ஐயா, என்ன? நம்ம கணேசன் வந்திருக்காங்க ஐயா. அப்படியா? வர சொல். சரிங்க ஐயா. உள்ள வாப்பா. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுப்பா கணேசா, என்ன விஷயம்? ஐயா பணம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க ஐயா. குண்டுமணி வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? கொண்டா பார்க்கலாம். எல்லாத்தையும் வச்சுப்புட்டு கடைசியாக இருக்க இந்த குண்டுமணி தான். இதையும் கொண்டாந்து வைக்கிறேன். கணக்கு புள்ள அவனுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து விடு. சரிங்க. கொடுத்துரு.
ஐயா வரங்கய்யா. சரி போயிட்டு வா. கணேசா பணம் வாங்கிட்டானே. கணேசனா ம் பணம் வாங்கிட்டானா? ஆமாம். அப்போ அவன் தான்டா நமக்கு ஊருகா. லட்சுமி இது என்னங்க குண்டுமணி? இந்த நகையை கணேஷ் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும், அவங்கள வர சொல்லி இந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்துரு. இது அவங்க கிட்ட கொடுத்தா போற வழியில எங்கேயாவது வித்து தண்ணியை போட்டு போயிடுவா. சரி. ஏ மாப்பிள முருகா, நல்லா இருக்கியா? நான் வந்து 2 நாள் ஆச்சுண்ணா. 2 நாள் ஆச்சா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் மாமா. சரி சரி சரி. அது யார் மாமா? கணேசனா? ஆமாப்பா, நம்ம கணேசன் தான். ஏன் எப்படி இருக்கிறாப்ல? அவன் பொண்டாடி செத்து போச்சுப்பா. அடட, என்னைக்கு மாமா? எப்ப? பக்கமா தான் சத்தக்கு பிறந்த அப்படி ஆயிட்டாப்பா. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேனே. நல்லா வாழ்ந்த குடும்பமாச்சே. ஏன் இப்படி இருக்கிறாப்ல? மனசு கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு தெரியாதா? தெரியாதுங்களே. நல்ல பையன் தான். சரி, நீங்க புத்திமதி சொல்லக்கூடாதா? ஏதோ பாத்துக்கலாம். இனிமே எங்க மாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, பார்க்கவே பாவமா இருக்கு. ஏய் கணேசா, இங்க வாடா வாடா, சரக்கு சாப்பிட்டு போலாம். வாடா வாடா வாடா. டேய் என்கிட்ட பணம் ஒன்றும் இல்லைடா. வாடா, எங்ககிட்ட பணம் இருக்குடா. வாடா சரக்கு சாப்பிடலாம்டா. கணேசா வாடா. வாடா வாடா வாடா. என்னடா விசேஷமா? டேய் பெருசு கட்டி ஊற்றுறா. நம்ம வேண்டாம் ஊற்றுறா. இருடா முதல்ல கணேசனுக்குடா, அப்புறம் தாண்டா உனக்கு. போதுமாடா கணேசா? அவங்கள தண்ணி போயிட்டு சாப்பிட்றேன். உனக்கு வேண்டாமாடா? உனக்கு தான்டா சாப்பிட்றேன். சாப்பிடு. சாப்பிட்றா கணேசா, சாப்பிட்றா. ஏண்டா இருடா இருடா. சரக்கு பார்த்தலண்ணா. ஏண்டா காசு இல்லைடா தம்பி, எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சுத்தமாக பார்த்தலண்ணா. ஏண்டா 10 காசு கூட இல்லைடா தம்பி. டேய் பணம் என்னடா பணம்? நான் தரேன். போய் வாங்கிட்டு வர. போடா 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 போடா, போயிட்டு வரேன். வாங்கிட்டு வாடா போடா. அம்மா 2 இட்லி கொடுங்கம்மா. கட்டிட்டீங்களா? ஏடா இந்த காசுக்கும் தண்ணி குடிச்சு வந்துட்டியாடா? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியாடா? பச்சை குழந்தை பூஞ்ச பார்த்தா கூட கொஞ்சம் கூட திருந்த மாட்டியாடா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன் பாரு. உடையெல்லாம் எதால அடிக்கிறது? திருந்தாத ஜென்மா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா எந்திரிப்பா. கொஞ்சம் விஷனாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. நாங்க 2 பேரும் மேலனாலும் போயிடுறோம் குடிச்சிட்டு. இதெல்லாம் பாக்குறதுக்கு செவனேன்னு போயிடுறோம். திருந்தாத ஜென்மா. வாமா. ஏ இளவரசி, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அப்பா புது பேனா வாங்கி தந்திருக்காங்க.
அந்த வழியா தான் போறேன். போற வழியில பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டு போலான்னு இருக்கிறேன். நீ வரலையாமா? பரவாயில்லையே, வெரி குட். அப்பத்தா 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 எங்க போயிட்ட? அப்பத்தா 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 எங்க போயிட்ட நீயே? அப்பா அப்பா என்னம்மா? பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுப்பா. பள்ளிக்கூடமா? ஆமாப்பா. பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் வேணாமா. பள்ளிக்கூடம் போனா நிறைய செலவாகும். வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. பொம்பளை புள்ள படிச்சு ஒன்றும் சாதிக்க போறதில்ல. பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் வேணாம். வீட்டில் ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. போ. அப்பா படிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேலைக்கு எங்கேயாவது கேட்டு சேர்த்து விடுறேன். அப்பா நான் படிக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேலைக்கு எங்கேயாவது கேட்டு சொல்றேன். வேலைக்கு போ. என்ன சாப்பிட்டீங்க? 6 புரோட்டாண்ணே. சரி. 2 ஆம்லேட்டு. சிக்கன் மஞ்சூரி. சிக்கன் மஞ்சூரி 1. மொத்தம் 200 ரூபா ஆச்சு. அவ்வளோதானே? சரிண்ணே. மாப்பிள்ள ஒரு 10 ரூபா கொடுறா. எப்போ பாரு 10 கூட 20 கூட உயிரை வாங்குறான்டா. கொண்டாடி சத்துல இருந்த போது உயிரை வாங்குறான்டா. போடா. டேய் போடா. டேய் கணேசா பாப்பா இங்க. டேய் கணேசா பாப்பா இங்க. என்கிட்ட ஒரு வேலை இருக்குது.
ஆனால் அதுக்கு நீ செட் ஆக மாட்டப்பா. சின்ன பசங்க தான் எனக்கு வேணும். ஏன்னா இங்கே டேபிள் கீபிள் துடைக்கிற வேலை தான் இருக்குது. அந்த மாதிரி பசங்க யாராவது இருக்காங்களா? சின்ன பசங்க இல்லை, என்கிட்ட பொண்ணு வேணா இருக்கு. என் பொண்ணு ஒன்று வேணா இருக்கு. அட பையனோ பொண்ணோ சின்ன பசங்க தான் எனக்கு வேலைக்கு வேணும். பொண்ணு வேணா கூட்டி வரேன். எவ்வளோ சம்பளம் தருவேன்? அட சம்பளம் என்னப்பா, முதல்ல சாப்பாடு போட்டு ஒரு 40 ரூபா தருவேன். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு காசு எனக்கு அட்வான்ஸாக கொடு. ஒரு வாரத்துக்காக அட்வான்ஸா? ஏன்னா வேலைக்கு கூப்பிட்டு வந்துருவியா? அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன். உன்னை நம்பி கொடுக்குறேன்ப்பா. டேய், என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கணும். சொன்ன மாதிரி வேலைக்கு ஆள் வலைன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். நான் ஒரு மாதிரியான ஆள், புரியுதா? இந்தா போ. இந்த பொண்ணு ஏன் இங்கே நிற்கிது? உள்ளவாம்மா, உள்ளவா. ஏம்மா பள்ளியோட வரலையா? இல்லைங்க சார், எங்க அப்பா பள்ளிக்கூடம் போனா நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதனால பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இல்லையா? இல்லைங்க சார், எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி, உங்கள் வீட்டில் வேற யாருமா இருக்காங்க? எங்க வீட்ல அப்பாவும் எங்க அப்பத்தாவும் மட்டும்தான் சார் இருக்கிறாங்க. நான் சொன்னேன்னு சொல்லி உங்கள் அப்பத்தா கிட்ட நான் சொல்கிறத அப்படியே போய் சொல்கிறியாம்மா? சரிங்க சார். தம்பி, என்னப்பா கணேசா, ஏப்பா ஆலய காணா? கணேசா, வாடா வாடா. காசை கொடு. அதை கொடு. அதான் காசை முதல்ல கொடு. என்ன வேணும்? அதான் இன்னும் 20 ரூபா வேணுமே. தரேன். கணேசங்கிற பணமானே. இந்த அப்படி இந்த இதையும் இப்படி. என்னடா கணேசா, விசேஷமாடா? ஆமாப்பா, ஏற்கனவே புதையல் இருக்கான்ப்பா. அதெல்லாம் கணேசா கரெக்டாக காசு கொடுத்து வரலாம். சரி. கணேசா எனக்குடா. ஏய் ஓரம் பாப்பா, ஓரமா பாப்பா. கும்பல் போடாதீங்க, ஓரமா பாப்பா, ஓரம் பாப்பா. கணேசன் பாரு, கண்டுக்காம போகிறான் பாரு. ஏன்னா போக சொன்னீங்க? ஏய் ரைடு வர நேரம்பா, உன்னை உட்கார வச்சதே பெருசு. சரி ரைட். அப்பத்தா என்னை பாரு. ஏம்மா? அப்பத்தா நான் பள்ளிக்கூடம் போறேன். போறா சக்தி, அப்படியாவது உனக்கு ஒரு வேளையாவது சோறு கிடைக்கும். இப்படியாச்சும் பள்ளிக்கூடம் போமா. ஒருவேளை சோறு சாப்பாடு சாப்பிட்டனாலும் உயிர் வாழலாம். பள்ளிக்கூடம் போயா? அப்பத்தா நான் பள்ளிக்கூடம் போறேன். அப்பத்தா நல்லா படிப்பேன். அப்பத்தா பள்ளிக்கூடத்துல ஒரு சார் சொன்னார். அப்பத்தா என்ன சொன்னாரு? இப்போவெல்லாம் நீங்கள் பள்ளியோட வந்தாவே போதும். உங்களுக்கு தேவையான பாட புஸ்தகம், நோட்டு புஸ்தகம், மடிக்கணினி, புத்தகப்பை, சீருடை, மதிய உணவு, பஸ் பாஸ், கணித உபகரணங்கள், பள்ளிக்கு வராமல் இடைநிற்றலை தடுப்பதற்காக சிறப்பு உதவித்தொகை, அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய தலைவர், அதாவது குடும்ப தலைவர் இழந்த குழந்தைகளுக்கு சிறப்பு நிதி உதவி. இது மட்டும் இல்லாமல் புவியியல் வரைபட நூல், வண்ண பென்சில்கள், காலனி, மிதிவண்டி, இப்படி 14 வகையான நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பல கல்வி உதவித்தொகைகளை கொடுத்து சிறப்பாக ஊக்கப்படுத்தி பள்ளி வர முடியாத பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கான வழியை நம்ம அரசே செஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் பள்ளியோட வந்தால் மட்டும் போதும். படிப்பு ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக இருக்கும். சரிங்க சார்.
அப்படின்னா நானே கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறேன். சரி அப்பத்தா. அப்பத்தா நான் படிச்சு பெரிய பிள்ளையாகி உன்னையும் அப்பாவையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன் அப்பத்தா. நாங்க 2 பேர்த்தையும் நல்லா பாத்துக்குவேன். ஒரு கவலையும் இல்லாம பாத்துக்கிறேன் அப்பத்தா. நீ அப்பாவை அடிக்கடி திட்டாத அப்பத்தா. அப்பா ரொம்ப நல்லவர் அப்பத்தா. அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா. அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் தானே இப்படி இருக்கிறாரு. அப்பா இப்படி குடிச்சுட்டு இருக்கிற நாட்டுக்கு தான் எல்லாருமே அப்பாவை திட்டுறாங்க அப்பத்தா. அப்பா ரொம்ப பாவம் அப்பத்தா. உங்க அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாயா? இப்படி அறிவான பிள்ளைய பெத்துட்டு பள்ளிக்கூட அனுப்பாம இருக்கிறானே, இவன் எப்பதான் திருந்துவானோ? சரி அழுகாத அப்பத்தா. இந்த கருமத்தை இனிமேல் தொடவே கூடாது. அம்மா இளவரசி, உன் சந்தோஷம் தான் போய் அந்த சந்தோஷம். அவராசனா இருப்பா. சரி நீ போய் தூங்குமா போ. அம்மா இளவரசி, இந்த சின்ன வயசுல படிச்சு பெரிய பிள்ளையாகி எங்களை காப்பாத்துன்னு சொல்றீங்க. அதை புரிஞ்சுக்காம காசுக்கு ஆசைப்பட்டு ஒன்னு வேலைக்கு சேர்த்து விட்டு உன் வாழ்க்கைய சீரழிச்சிருப்பனே. அம்மா இளவரசி, நீ ஆசைப்பட்டபடியே படிக்க வைக்கிறம்மா. நீ எவ்வளவு படிக்கணுமோ படிமா. உன்னை படிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா. பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுப்பா. பெத்த மனம் கல்லானதே, இங்கு பிள்ளை மனம் பித்தானதே. பெத்த மகள் தாயாகவே, இந்த பாவி இங்கு சேயாகவே. கல்விக்காக ஏங்கும் தலைமுறை அதை பெற்றிட உண்டு வழிமுறை. தலைமுறை இங்கு வாழ்ந்திட இங்கு கல்வி ஒன்ன தவிர வழி இல்லை. பெத்த மனம் கல்லானதே, இங்கு பிள்ளை மனம் பித்தானதே. என்ன ஆளே புதுசா இருக்கிற? ஆமாண்ணே, ஆமா ஆமா. டேய் என்ன கணேசன் போறான் பாரு, கூப்பிடுறான் அவனை. சரி முதலாளி. கணேசா முதலாளி கூப்பிடுறாரு, வாப்பா. சொல்லிட்டே இருக்க, எங்கடா போயிட்டு இருக்கிற? எங்கடா கூப்பிட போயிட்டே இருக்கிற? என்னடா சொல்லி காசு வாங்கிட்டு போன? ஒன்னும் புள்ளைய வேலைக்கு அனுப்பு, இல்லைன்னா கொடுத்த காசை திருப்பி தர்ற. தொலைச்சு பாத்துக்க. அண்ணே, புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுதுண்ணே. வேலைக்கு போய் நாளைக்கு எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணே. என்னம்மா பிரச்சனை? சார், எங்க அப்பா வந்து அந்த மாமாட்ட காசு வாங்கினாரா, அதனால காசு திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு கூப்பிடுறாரு இந்த மாமா. என்னப்பா எவ்வளோ தரணும்? 250 ரூபா தரணும். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் இன்னும் குழந்தை தொழிலாளர்லாம் இருக்காங்க. முதல்ல உன்னையெல்லாம் பிடிச்சி உள்ளே ஓடணுமையா.
படிக்கிற வயசு பிள்ளைகளை வேலைக்கு வைக்கக்கூடாதுங்கிறது உனக்கெல்லாம் தெரியாதா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதமானமே இல்லையா? உன் பிள்ளையா இருந்தால் இப்படி பண்ணுவியா? என்ன சார் பண்ணுறது, நான் வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா நானும் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை. ஏன்னா நான் அப்படி தான். மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. இது அந்த பொண்ணோட படிப்பு செலவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியாக இருக்கும். நல்லா படி. ஒரு சில பெற்றவங்க இன்னும் குழந்தைங்க மூலம் வரும் வருமானம் வந்து அவமானம்னு புரிஞ்சுக்கல. எப்போ அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு கல்வியின் தரம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இனிமேலாவது வந்து பிள்ளைய நல்லா படிக்க வை, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வா. என்ன? சரி ஏப்பா, சார் சொல்லிட்டார்ல, இனிமேலாவது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நல்லபடி வாழ வைப்பா. உங்க கையில் தான் இருக்குது. அந்த குழந்தையோட வாழ்க்கை வளமும் உங்க கையில் தான் இருக்கு. சரிண்ணா. Sani rigaga, sani sa sa sani rigaga, sani sa pa ma riga sani sa.